துளசி அக்கா இங்க இருக்கீங்களா? அக்கா ஏதாவது அறிகுறி கொடுங்க, இல்லனா எனக்கு எப்படி தெரியும் நீங்க இங்க இருக்கீங்கன்னு? துளசி அக்கா ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஆபீஸ்ல இருந்த ஆதாரத்தை தாமினி அக்கா அழிச்சது, துளசி அக்கா பதில் சொல்லாம இருக்கிறது, ஒருவேளை இந்த ரெண்டு விஷயத்துக்கு ஏதாவது தொடர்பு இருக்குமோ? ஐயோ கடவுளே கிருஷ்ணா, துளசி அக்கா நல்லா இருக்கணும். இல்ல ராதா, நான் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஐயோ கடவுளே கிருஷ்ணா, நல்ல வேளை நீங்க இங்கதான் இருக்கீங்க. ராதா, எனக்கு ரொம்ப வலிக்குது ராதா. அந்த தாமினி என்ன பண்ணானே தெரியல, ரொம்ப ரொம்ப வலிக்குது ராதா. உங்களுக்கு தெரியுமாக்கா, தாமினி அக்கா ஆபீஸ்ல என்னமோ பண்ணிருக்காங்க. ஆபீஸ்ல இருக்க அவங்க ரூம்க்கு இன்னைக்கு நாங்க போனப்போ அவங்க அங்க அவங்க ஏதோ ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் இப்படி பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தோணுதுக்கா. நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் ராதா. நிச்சயமா ஏதோ பெரிய காரணம் இருக்கும். ஆனா நான் நினைக்கிறது சரியான முதல்ல உறுதிப்படுத்திக்கணும். அதுக்கு எனக்கு நிச்சயமா உங்களோட உதவி தேவைப்படும் துளசி அக்கா. நீங்க என் கூட ஆபீஸ்க்கு வரீங்களா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா துளசி அக்கா? முதல் தடவை நீங்க என் கூட ஆபீஸ்க்கு வந்தப்போ உங்களால என் கூட தாமினி அக்காவோட ஆபீஸ் ரூம்குள்ள நுழையவே முடியல. ஒருவேளை இன்னைக்கு உங்களால அங்க வர முடிஞ்சதுன்னா அப்ப கண்டிப்பா தாமினி அக்கா அங்க இருந்த உங்களோட மரணம் சம்பந்தப்பட்ட ஆதாரத்தை எடுத்துட்டாங்கன்னு தான் அர்த்தம் துளசி அக்கா. ராதா, நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். ஆனா என்னோட நிலைமை கொஞ்சம் கூட நல்லா இல்ல ராதா. என்னால உன் கூட அங்க வர முடியாது ராதா. அவ என்ன பண்ணானே தெரியல. எனக்கு ரொம்ப முடியல ராதா, இந்த வலியை தாங்கிக்க முடியல. துளசி அக்கா, நீங்க என் கூட வாங்க, எனக்கு உங்களோட உதவி இதுல கண்டிப்பா தேவைப்படுது. துளசி அக்கா, ஏதாவது அறிகுறி காட்டுங்க. நீங்க என் கூட ஆபீஸ்க்கு வரீங்கன்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? எனக்கு இப்ப உங்க உதவி தேவைப்படுதுக்கா. ஒருவேளை என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் அந்த ஆபீஸ்ல மறைஞ்சிருக்குன்னா அப்போ நான் ஆபீஸ்க்கு போய் ஆகணும். அப்பதான் எனக்கு தெரிய வரும் அந்த தாமினி ஏதாவது பண்ணிருக்காளான்னு. அங்க என்ன ரகசியம் இருந்ததுன்னு அங்க போனாதான் எனக்கு தெரிய வரும். ராதா, ரொம்ப ரொம்ப நன்றி துளசி அக்கா. வாங்க சீக்கிரம் போல. துளசி அக்கா, நீங்க உட்கார்ந்துட்டீங்களா? வாங்கக்கா போலாம். ராதா, எனக்கு ரொம்ப வலிக்குது ராதா. நான் கூட கிளம்பி வரேன். ஆனா எவ்வளவு நேரம் கூட இருக்க முடியும்னு தெரியல. இந்த 2 அடி சூனியக்காரி துளசியே ஆபீஸுக்கு கூட்டிட்டு போறாளா? அப்படின்னா ஆபீஸ்ல என் பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்து வரப்போதா?
என்ன பண்ணுவேன்? இதுங்க ரெண்டும் ஒண்ணா சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ண போதுங்கன்னே தெரியலையே. உள்ள வா மோகன். சரி, இந்த ஆபீஸ்ல இருக்க ரூம் எல்லாம் எதுக்கு நாக் பண்ணிட்டு வர? ராதா எங்க போயிருக்கா தாமினி? நீ அப்போ கேட்டப்போ அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பான்னு நினைச்சிட்டு இருந்த. இன்னும் வரலையா? அவளுக்கு ஏதாவது மீட்டிங் இருக்கா? அவளுக்கு போய் என்ன மீட்டிங் இருக்க போகுது மோகன்? இந்த ராதாவோட ப்ராப்ளமே இதுதான். அவ இந்த ஆபீஸ கூட அவளோட வீடா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு தோணும் போது ஒர்க் பண்ணுவா, தோணலைன்னா எதுவும் செய்ய மாட்டா. அதுவும் இல்லாம இப்ப அவளுக்கு எம்டியோட ஒய்ஃப்ங்கிற நினைப்பு வேற வந்தாச்சு. இதுக்கு மேல ப்ளீஸ் தாமினி, நம்ம 2 பேருக்குமே தெரியும் ராதா அவளோட வேலையில எந்த அளவுக்கு சீரியஸா இருப்பான்னு. அவ பொறுப்பானவ. வீட்ல இருப்பா மோகன், ஆபீஸ்ல எல்லாம் அவளுக்கு ஒத்து வராது. ஒரு பொண்ணால பஸ்ஸையே ஓட்ட முடியும்னா, ஒரு உயிரை காப்பாத்த போர்வெலுக்குள்ளே குதிக்க முடியும்னா, என்ன காப்பாத்துறதுக்கு ரவுடிங்ல அடிப்பானா, கோல்ட் ஸ்டோரேஜ்குள்ள அவ்வளவு நேரம் இருந்தோம் உயிரோட வர முடியும்னா, அவளால என்ன வேணாலும் பண்ண முடியும். எம்டியோட மனைவிங்கிற நினைப்புன்னு சொன்னல, அந்த பேர் அவ யூஸ் பண்ணணும்னு நினைச்சிருந்தானா அதை அவ எப்பவோ யூஸ் பண்ணிருப்பா. நான் ஆபீஸ்க்கு வரதுக்கு முன்னாடி. அதனால என்ன குழப்ப முயற்சி பண்ணாத, அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. போதும், ராதா வந்தானா அவளை உடனே என்கிட்ட அனுப்புவே. குருமா குருமா, அந்த 2 அடி சூனியக்காரி துளசிய கூப்பிட்டுக்கிட்டு ஆபீஸ் போயிருக்கா. அங்க என் பொண்ணுக்கு எதுவும் ஆகாது இல்ல? துளசியால ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப அவ முழுசா என்னோட கட்டுப்பாட்டுல இருக்கா. துளசி அக்கா, இதுதான் சரியான நேரம். எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்க. நீங்க இப்ப உங்களால இந்த ரூம்குள்ள போக முடியுதா பாருங்க. ராதா அண்ணா, என்னோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, முடியல. இங்க பாருங்க துளசி அக்கா, உண்மையை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே அவசியம். இல்லைன்னா நம்மளால அடுத்த கட்டம் போக முடியாது. எப்படியாவது உண்மையை கண்டுபிடிச்சாகணும்க்கா. தாமினி அக்கா இந்த ரூம்குள்ள அப்படி என்ன ரகசியம் வச்சிருந்தாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அதனாலதான்க்கா நீங்க உள்ள போக முயற்சி பண்ணிதான் ஆகணும். துளசி அக்கா, நீங்க ரூம்குள்ள போயிட்டீங்களா? துளசி அக்கா, நீங்க உள்ள வந்துட்டீங்களா? அப்ப நான் சந்தேகப்பட்டது சரிதான். நீ சொன்னது சரிதான். தாமினி ஏதோ நிச்சயமா பண்ணிருக்கா. இந்த ரூம்குள்ள என்னமோ இருந்திருக்கு. அது உங்க மரணம் சம்பந்தப்பட்ட ரகசியமா இருந்திருக்கலாம், ஆதாரமா இருக்கலாம். அதனாலதான் உங்களால இந்த அறைக்குள்ள அப்போ வரவே முடியல. ராதா, நேத்து ராத்திரி சாப்பிட்டு வாக்கிங் போயிருந்தேன். அப்ப தாமினியும் அவங்க அம்மாவும் எங்கேயோ போயிட்டு இருந்தாங்க. நான் அவங்க கிட்ட எங்க போறீங்கன்னு விசாரிச்சப்போ அவங்க சரியா என்கிட்ட பதில் சொல்லல. அப்படின்னா நேத்து ராத்திரி இங்க இருந்த ஆதாரத்தை இந்த இடத்துல இருந்து எடுத்துட்டாங்க. இப்ப என்ன பண்றது? இப்ப ஆதாரம் எங்க? அந்த துளசியை எங்கேயும் கூட்டிட்டு வந்துட்டியா நீ? ஆமா ராதா,
நீ எல்லாத்தையும் ரொம்ப சீக்கிரமா தெரிஞ்சுக்கிட்ட. பெரிய விஷயம்தான். இப்போ துளசி மரணம் சம்பந்தப்பட்ட ஆதாரத்தை நான் இங்க இருந்து எடுத்துட்டேன். சோ இப்போ நீ உன்னோட அந்த பிசாசு அதான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கியே, உங்க 2 பேராலையும் என்ன எதுவும் பண்ண முடியாது. ஆமா, நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? உன்னோட நோக்கமும் அந்த பிசாசோட சக்தியும் சேர்ந்து இத்தனை வருஷம் நான் மறைச்சு வச்சிருந்த ரகசியத்தை வெளியில கொண்டு வந்துருவீங்களா? ஆனா பாரு, கடைசியில 2 பேரும் மண்ணதான் கவுனிங்க. ராதா, இது உன் வாழ்க்கையோட அழிவுக்கான ஆரம்பம் மட்டும்தான். கூடிய சீக்கிரம் நிறைய விஷயங்களை நீ புரிஞ்சுக்க போற. எங்க உன்னோட புரிதல் முடிவுக்கு வருதோ அங்க இருந்து என் மூளை வேலை செய்ய ஆரம்பிக்கும். இன்னைக்கு நான் இந்த ரூம்ல இருந்து ஆதாரத்தை எடுத்துட்டேன். நாளைக்கு மோகனோட வாழ்க்கையில இருந்து உன்னையும் எடுத்துருவேன். இப்போ மோகன் உன்னோட தொணை, அப்புறம் உன்னோட அப்பாவி முகத்தை பார்த்து மயங்கி இருக்கான். பட் கூடிய சீக்கிரம் அவனே நல்லா புரிஞ்சுப்பான் நீ அவனுக்கு கொஞ்சம் கூட லாய்க்கே இல்லாதவன். அதுக்கப்புறமா அவனே உன்னை கழுத்தை புடிச்சு இந்த ஆபீஸ விட்டு வெளியே அனுப்பிடுவான். அதுக்கப்புறம் வீட்டை விட்டு எப்படி இந்த குப்பையை தூக்கி போடுவோமோ அதே மாதிரி உன்னையும் தூக்கி போடுவான். ஏன்னா நீ இருக்க பாரு, நீ ஒரு குப்பை. இந்த உலகத்திலேயே அருவருப்பான அசிங்கம் பிடிச்சவ. தாமினி அக்கா, நீங்க வரம்பு போத நிறுத்த தாமினி. இல்லனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் தாமினி. யூ பிளடி பட்டிக்காடு. உன்னை நான் உண்டு இல்லைன்னு ஆக்குறேனா இல்லையான்னு பாரு. அதுக்கப்புறம் உன்னால வேற எதையும் யோசிக்கவும் முடியாது. ராதா, உனக்கே நல்லாவே தெரியும் நீ மோகனோட வாழ்க்கையில இருக்க லாய்க்கு இல்லாதவ, அதே மாதிரி இந்த குடும்பத்துல இருக்க தகுதி இல்லாதவன். தாமினி, வேண்டாம் வேண்டாம் அக்கா, இப்படி பண்ணாதீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. நம்ம ஆபீஸ்ல இருக்கோம், போதும் நிறுத்துங்க. நல்ல வேளை துளசி அக்கா, அமைதியாயிட்டீங்க. அவ அமைதியாயிதான் ஆகணும் ராதா. ஏன்னா ஃபைனலி அவளும் நல்லா புரிஞ்சுக்கிட்டா நம்ம 2 பேர்ல யாருக்கு அதிக சக்தி இருக்குன்னு. இனிமே அவளால என்ன எதுவுமே பண்ண முடியாது ராதா. தாமினி அக்கா, நீங்க ரொம்ப என்னாச்சு? இங்க என்ன நடக்குது? மோகன், உனக்கு தான் தெரியும்ல, நாங்க 2 பேரும் எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருப்போம். உன் வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமான 3 லேடிஸ். 3? யாரு 3? நான், ராதா, அப்புறம் இன்னொருத்தர் யாரு? யாரை பத்தி பேசுறேன்? ஒருவேளை தாமினி அக்கா துளசி அக்காவோட பேரை சொல்லிட போறாங்க. கடவுளே, கோஷி, வேற யாரு?
குஷியா? ஆமா மோகன், நான் அத பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். குஷி நாளைக்கு பெரியவள ஆனதுக்கு அப்புறம் அவதான் இந்த கம்பெனியெல்லாம் பாத்துக்க போறான் இல்லையா ராதா? துளசி அக்கா, துளசி அக்கா. ராதா, எதுக்கு தேவையில்லாம துளசியை கூப்பிட்டுட்டு இருக்க? உன்னாலதான் அவளோட பேரை மோகன் முன்னாடி சொல்லக்கூட முடியலையே, அப்புறம் என்ன? அவ இப்ப இங்க வந்து என்ன பண்ண முடியும்? மறந்து போயிட்டீங்களா தாமினி அக்கா? துளசி அக்கா எத்தனை தடவை உங்களை அடிச்சு துவைச்சு காய போட்டிருப்பாங்க. அதெல்லாம் மறந்துடாதீங்க. அவங்க நினைச்சாங்கன்னா எனக்கு என்ன உதவி வேணா செய்வாங்க. அப்படியா? என்ன உதவி செய்ய முடியும் அவளால? இத்தனை வருஷம் அந்த துளசியால என்னை எதுவும் செய்ய முடியல. அவளால என்னை தோக்கடிக்க கூட முடியாது ராதா. ஏதோ உனக்கு அதிர்ஷ்டம் ரொம்ப நல்லா இருக்கு ராதா. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நீ என்னெல்லாம் பண்ணியும் அது எல்லாத்தையும் நான் உன்னை பண்ண விட்டேன். ஆனா இதுக்கு மேல விட மாட்டேன். ஃப்ரீயா உனக்கு ஜோசியம் சொல்றேன் ராதா, கேட்டுக்க. நாளைக்கு மோகனுக்கு இந்த ஆபீஸ்ல கடைசி நாளா இருக்கும். ஏன்னா இந்த முறை நான் தாக்க போறது மோகனை தான். அண்ட் இந்த விஷயத்துல உன்னாலேயும் எதுவும் பண்ண முடியாது, உன் ஃப்ரெண்டு துளசியாலையும் எதுவும் பண்ண முடியாது. இந்த அம்மாவும் பொண்ணு இந்த வாட்டி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. இவங்க மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னு தெரியல. கடவுளே கிருஷ்ணா. இத்தனை வருஷங்களா எங்க ரெண்டு பேரையும் அவ ரொம்ப தொல்லை பண்ணிருக்கா குருமா. இப்போ எங்களோட முறை. அவளை நீங்க பண்ற டார்ச்சர்ல அவ நேரா நரகத்துக்கு போய் சேரணும். நரகம் என்ன நரகம்? அந்த நரகத்தை விட மோசமான வேதனையை நான் கொடுக்கிறேன். வேண்டாம். இந்நேரம் அந்த துளசிக்கு டார்ச்சர் ஆரம்பமாயிருக்குமா? ராதா, நீ இப்போ துடியா துடிக்க போற. என்ன விட்டுடு விட்டுடுன்னு கெஞ்ச போற. காப்பாத்துங்க ராதா.
வேண்டாம். இல்ல. வேண்டாம். அமைதியாரு.